Ziva presents A to Z with Pavi. Vanakkam viewers and welcome to the show A to Z with Pavi presented by Arun Excello Ziva. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறோம்னா இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் ஒரு திருச்சி வாசி, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை வாசினே கூட சொல்லலாம். அண்ட் 2 வருடங்களுக்கு முன்னாடி மொட்டை மாடி மியூசிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அண்ட் ஒரு பேண்ட் ஆரம்பிச்சாரு. ஒரு நங்கநல்லூர் மொட்டை மாடியில் ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு குளோபல் லெவலில் கொடி கட்டி பறக்கிறது. அண்ட் எல்லா பாத்ரூம் சிங்கர்ஸையும் ஒரு சிங்கர்ஸ் ஆக்கின அந்த கிரெடிட் இவருக்கும் இவர் பேண்டுக்கு மட்டும்தான் போய் சேரும். இவரை பற்றியும் மொட்டை மாடி மியூசிக் பற்றியும் நான் சொல்கிறத விட இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் இன்ட்ரடக்ஷன் ஐ வுட் லைக் டு இன்வைட் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஃபார் அவர் ஷோ டுடே, மிஸ்டர் பத்ரி சேஷாத்ரி. ஸோ வணக்கம் சார் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? I'm also good, sir. Thank you so much for coming to our show today. Great. It's my honor. It's my honor actually. It's like good relief after a series of lockdown. So thank you for calling me here. Sure, sir. And உங்ககிட்ட நான் கேட்டே ஆனோம், மொட்டை மாடி மியூசிக், வாட் அன் ஐடியா. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எல்லாரையும் பாட வைக்கணும்? when did it actually start and நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க? மொட்டை மாடி மியூசிக் பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? First, basically it started like ஒரு கேஷுவலான ஜாமிங் செஷன் மாதிரி. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் சரி ஓகே, என்கிட்ட ஸ்டூடியோ இருந்துச்சு. ரேண்டமாக என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சரி மொட்டை மாடியில் போய் நம்ம சும்மா ஏதாவது ஜாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் என்ன கிரியேட் பண்ணோன்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் நான் மியூசிஷியன்ஸ் செலிப்ரேட் அண்ட் என்ஜாய் த மியூசிக் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் த மியூசிஷியன்ஸ், பட் தே ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் இனஃப்னு தோணும். ஸோ அதனால அவங்களையும் கூப்பிடலாம், அவங்களையும் கூப்பிட்டு சரி அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டாக தான் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ராஜா சார் ரொம்ப பிடிக்கும், ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும், அவங்க பாட்டெலாம் பாட போகிறோம், ஏன் அவங்களையும் கூப்பிட்டு பாட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன ஐடியா. ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறையா ஹம் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்மளோட என்ன சொல்றது, வளர்ப்பு முறையிலேயே பாடலுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு. அண்ட் நம்ம ஹம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பாத்ரூம்லலாம் தைரியமாக பாடுறோம், ஏன் வெளியே வந்தால் பாட மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம். சரி ஓகே, அது ஒரு லெட் அவுட் பாயிண்டாக இருக்கும் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு சரி வாங்க பாட வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் காலாக தான் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் முதல்லலாம் யாரும் வரல, போக போக இட் ஸ்டார்டட் டு பிக் அப் ரியலி வெல் அண்ட் டுடே இட் இஸ் வாட் இட் இஸ் ரைட் நவ். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். ஏன்னா நானே உங்களோட ஷோஸ் நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் வாட் அ ஜேர்னி, அது கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் உங்கள் பேண்ட் மேட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஷோக்கு மாது சார் கூட வந்திருந்தாரு. அவர் சொன்னார் கிரேசி கிரியேஷன்ஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நாங்களாம் கிரிக்கெட் விளையாடிருந்தோம், அப்படியே சரி வாப்பா ட்ராமா ட்ரூப் ஆரம்பிக்கலாம், கிரேசி மோகன் சார் சொன்னார் ஆரம்பிச்சா. அது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சு எப்படி ஆரம்பிச்சிங்க? அண்ட் உங்கள் பேண்ட் மெம்பர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்கள் வியூவர்ஸ்க்காக? கண்டிப்பா. ஸோ நான் திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து சென்னை 2014 வந்தேன். 2014 வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ட்ராவலிங் அஸ் அ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். ஸோ அப்பப்போ அங்கங்கே மியூசிஷியன்ஸை பார்த்து ஜாம் பண்ணலாம் வரீங்களா, ரெக்கார்ட் பண்ணுறது அது மாதிரி இருந்தது. ஸோ அந்த செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ பை 2018 நான் மொட்டை மாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மியூசிஷியன்ஸ் ஒரு 4-5 பேர், பிரமோத்னு சொல்லிட்டு ஒரு லீட் கிட்டாரிஸ்ட், அப்புறம் அச்சுத்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட், அப்புறம் விக்னேஷன் பெர்கஷனிஸ்ட், கிரிதர், சிவரஞ்சனின்னு சொல்லிட்டு எங்களோட க்ரூ அப்படியே மாடி போய் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சேர்ந்தது எல்லாமே அந்தந்த மொட்டை மாடி செஷனுக்கு வர ஆரம்பிச்சவங்க தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஷனுக்கு ஒரு வீணா ஆர்டிஸ்ட் ஹரிதான் வந்தாங்க, அவங்க அப்படியே எங்களோட சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செஷனுக்கு கிரண் ஒரு வயலினிஸ்ட், ஒரு செஷனுக்கு ஆஷிஷ்னு ஒரு ஃபிளாட்டிஸ்ட். ஸோ இப்படி ஃபார்ம் ஆனது தான் லைக் என்ன சொல்றது, மியூசிக்காவே நாங்கள் ஜாயின் பண்ணோன்னு தான் சொல்லணும். தெர் வாஸ் லைக் நோ ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன், ஃபார்மல் என்ன சொல்றது ஆடிஷன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வாசிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களான்னு கேட்டேன், அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. அப்படிதான் அதுக்கப்புறம் we became a very strong family. லைக் இப்போ மொட்டை மாடியோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய பெரிய பில்லர்னா என்னோட ஹோல் டீம் மொத்தமா இப்போ சொன்னேன்னா ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடும். இது என் ஹோல் டீம்ல மொத்தம் 30 பேர் இருக்காங்க. லைக் ஆன் ஸ்டேஜ்ல பாக்குறது ஒரு 15-14 பேர் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு 15 பேர் இருக்காங்க வேலை, எல்லா வேலையும் சேர்த்து பண்றதுக்கு. ஸோ நாங்க ஒரு 30 பேர் கொண்ட ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி எவ்ரி சாட்டர்டே சண்டேனா எல்லாரும் என் வீட்டில் தான் இருப்போம். இட்ஸ் லைக் எவ்ரி வீக்கெண்ட் இட் வாஸ் லைக் a festival for me na சொல்லணும், very honestly. So and the support is like very huge for மொட்டை மாடி music success. And musicians இவங்களா now we are like 9-piece band. We have 2 percussionists, Aditya and Vignesh, 1 lead guitarist Pramod, 1 acoustic guitarist Giridhar Ramesh, bass guitarist Vishwesh,
வீணை ஹரிதா, ஃப்ளாட்டிஸ்ட் வந்து ஆஷிஷ், வயலினிஸ்ட் வந்து கிரண், அண்ட் ஆல்சோ வி ஹேவ் சிங்கர்ஸ் டு சப்போர்ட் தி ஆடியன்ஸ், பானுப்ரியா, சிவரஞ்சினி, சூர்யா, சுந்தரம், அப்புறம் நான். இந்த மாதிரி ஒரு க்ரூ இது. வாவ் சார், நிஜமாவே நான் உங்கள் ஷோஸ்லாம் பார்க்குறப்போ இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே பழகிருக்கீங்க, ராதர் தேன் பேண்ட் அண்ட் நோன் பீப்புள் மாதிரி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆல். அண்ட் இன்னும் நிறையா ஷோஸ் நாங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறோம். அண்ட் உங்கள் ஷோஸ்லாம் நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து சில ஷோஸ்லாம் ஒரு தீம் பேஸ் பண்ணுவீங்க, ராஜா நைட் இல்லை ஏஆர் ரஹ்மான் சார் பேஸ் பண்ணி ஒரு தீம்லாம் போடுவீங்க. ஸோ உங்கள் எல்லா ஷோவுமே தீம் பேஸ்டா இல்லாட்டி சில ஷோலாம் ரொம்ப ஜென்ரலாக அப்படியே இருக்குமா? ஸோ அந்த தீம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல் 2-3 செஷன் வந்து ப்ராபப்ளி வி டென்ட் ஹேவ் எனி தீம். மேலே போயிட்டு என்ன வேணால் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தீம் ப்ரொசீஜர் ஸ்டார்டட் ஃப்ரம் ராஜா சாரோட பர்த்டே. 2018 ராஜா சார் பர்த்டேக்கு வி ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங் ராஜா சார்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சாங்ஸுங்கிற மாதிரி. ஸோ ராஜா சார் பண்ணிட்டு அடுத்தது அதுலேருந்து ஆரம்பிச்சு வி செலிப்ரேட்டட் ரஹ்மான் சார், தென் கமல் சார், ரஜினி சார், விஜய் சேதுபதி சார், அது மாதிரி அந்த தீமுக்கு போச்சு. ஒன்ஸ் வி ஷிஃப்டட் டு ஆடிட்டோரியம் வி ஃபவுண்ட் இட் லைக் கொஞ்சம் ஈஸி ஃபார் அஸ் டு ஹேவ் அ பர்டிகுலர் தீம். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அகாடமியில் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா 1500 பீப்புள் இருப்பாங்க. 1500 பீப்புள்கிட்டையும் சாய்ஸ் கொடுத்து ஒரு சாங் சூஸ் பண்ணால் அதுலேயே டைம் போயிடும், ஷோ நடத்தின மாதிரியே இருக்காது. ஸோ வி கைண்ட் ஆஃப் தாட் லைக் ஒரு தீம் வச்சுட்டு பர்டிகுலராக இஃப் வி கேன் மூவ் ஃபார்வர்ட் இட் வில் பி குட் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வி டூ தட். சம்டைம்ஸ் வி சூஸ் தீம் இன் அ வே தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அவர் செகண்ட் இயர் செலிப்ரேஷன் வி சோஸ் இட் ஆஸ் லைக் கார்னிவல் அண்ட் லவ். ஸோ தட் இட் கண்டெய்ன்ஸ் அ லாட் ஆஃப் சாங்ஸ். நிறைய பாட்டு ஒரே செக்மெண்ட்குள்ள போட முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஆர்டிஸ்ட்னு போகாம ஒரு காமன் தீம் வச்சுக்கிட்டு அப்படி போறது we found a way. But somehow we will always have a theme so that we can put like 30 songs at one playlist and we can perform that. Wow, really nice. And நீங்க இப்ப தீம் பத்தி சொல்றச்சே நான் வந்து அந்த எம்எஸ்வி சாரோட நைட் பத்தி நான் கேட்டே ஆனோம். நானும் அந்த ஷோக்கு வந்திருந்தேன். நீங்க அந்த டிக்கெட் போடுற கான்செப்டே வேற மாதிரி வச்சிருந்தீங்க. லைக் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வரணும்னா ஒரு 2 பெரியவங்களை கூப்பிட்டு வந்தாதான் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ யூ ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் எல்டர்லி ஆடியன்ஸ். ஸோ அந்த ஷோ பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் அப்படி பண்ணீங்க? அண்ட் வை லைக் யூ வாண்ட் டு இன்க்ளூட் எல்லா ஏஜ் குரூப்பும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பா. ஸோ பை தட் டைம் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பயங்கரமான லெட் அவுட் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் திங்கிங் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் இருக்கிற லெட் அவுட்டை விட நமக்காக எல்லாமே கொடுத்த ஜென்ரேஷன் நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன். தே நெவர் காட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் தெம்செல்ஸ்ன்னு தோணும் எனக்கு. எல்லாமே நம்ம கொடுத்து பழகின குரூப். ஸோ அவங்களுக்கு ரிட்டர்னுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஐடியா தான். அண்ட் எஸ்பெஷலி எம்எஸ்வி சாரோட மியூசிக் இஸ் வாட் தே க்ரூ அப் வித். ஸோ அதனால வந்து ஒரு சின்ன ரூல் வச்சோம். எப்படியும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு எம்எஸ்வி சாரோட மியூசிக் அவர் ரிலேட் பண்ணிக்கிறதோ இல்லை பாடுறதோ கஷ்டம். ஸோ என்ன அவங்க அப்பா அம்மா பத்திரமா கூட்டு வரதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வரணும்னா அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we சும்மா put a rule and it went really well. I expected probably 50 to 60 people to come up, but 350 people கிட்ட வந்திருந்தாங்க. That was also a sold out showங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். And it is one of my most favorite shows because ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ இது நடக்குமா, வயசானவங்க பாடுவாங்களா இல்லை டெம்போல வந்து பாடுவாங்களா, இதெல்லாம் டவுட்டா இருந்துச்சு. பட் அவங்க அசத்தினாங்க. அப்பா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோஸ் எவர்னா ஐ வில் டெஃபினெட்லி சே எம்எஸ்வி நைட். அவங்க காமிச்ச எந்தூசியாசம், அவங்க உண்மையா அந்த மியூசிக் மேல வச்சிருக்கிற அன்பு, அதுதான் ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து தொட்டு மியூசிக்கை வளர்க்கறதுக்கு. ஸோ அதனால வெரி கிளாட் தட் இட் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் மை வெரி ஹாப்பி செஷன்ஸ். நிச்சயமா சார். அண்ட் வி ஆல் விட்னஸ்ட் இட். அண்ட் நம்ம வியூவர்ஸும் அதை விட்னஸ் பண்ணோம் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதனால அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்னிப்பெட் பார்க்கலாம் நம்ம எம்எஸ்வி ஷோ பற்றி. அடுத்த செக்மெண்ட் வந்து நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் உங்களை கண்டிப்பாக நாங்கள் பாட கூட வைக்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
Ziva presents A to Z with Pavi. Arun Excello Ziva presents A to Z with Pavi. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. So welcome back to the show again, sir. ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் என் கண்ணு முன்னாடி இப்போ உட்காந்துருக்காரு. அவரை எப்படி நம்ம பாடாம விட முடியும்? ஸோ எங்களுக்காக சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்லேருந்து ஒரு 2 வரிகள் பாட முடியுமா? கண்டிப்பா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். கொஞ்சம் சோக பாட்டு, பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் தட் பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் இஸ் தட். ஸோ தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பெறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காது. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். கேட்ட உடனே அவ்வளோ ஸ்வீட்டாக உடனே பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஐ நீட் டு ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த ஷோஸ் எல்லாருமே ஒரு ஃபுல் எனர்ஜியோட செம்மையாக போயிருந்தது. ஆனால் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாப் ஷோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கா? லைக் வாட் ஐ மீன் இஸ், ஏதாச்சும் இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக வந்து அதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க? ஏதாச்சும் ஆயிருக்கா அந்த மாதிரி? அதெல்லாம் நல்லா ஆயிருக்க, வெளியே காமிச்சிக்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ ஹவு லைக் ஐ ஸ்டில் யூஸ்வலாக வந்து ஆஃப்டர் சென்னை காட் லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் டு த ஐடியா ஆஃப் மொட்டமாடி மியூசிக், வி ஸ்டார்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் சென்னை மக்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமான பாட்டு ஜாஸ்தி பண்ணிட்டு போவோம், ஸோ தட் அவங்களை அதை அக்கஸ்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு செஷன் வந்து தெர் வாஸ் திஸ் செஷன் வேர் த தீம் வாஸ் கான்வர்சேஷன்ஸ். ஸோ மோஸ்ட்லி சாங்ஸ் ஆர் டூயட்ஸ், கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நவம்பர் 2019 செஷன் நினைக்கிறேன். that didn't go well at all. like நாங்கள் வந்து it became too difficult for them to follow. வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சேர்ந்து வாசிக்கிறதோட பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. even though many felt that was a very good session, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு எவிடென்ட்டாக this was not one of our good sessions. Probably I will say that. Other than that I don't think so, because people always elevate the show to the next level. So அதனால வந்து என்னோட ப்ராப்ளம்ங்கிறது அங்கே ரொம்ப கம்மி. நிச்சயமா சார். அண்ட் எல்லா ஷோஸுமே நீங்கள் சூப்பராக தாறுமாறா எல்லாரும் கீழ்ச்சிட்டே இருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we want to know what are your future plans? Oh, so we are like now expanding to different cities. We were supposed to go to Mumbai. And we were supposed to go international for the first time, but unfortunately Corona happened. So another probably we should restart with that. And also we are introducing a lot of new segments and ideas of in Mottamadi music. And after a long time I am thinking of doing a show in my Mottamadi itself. அது வந்து ரொம்ப கேப் விழுந்து போச்சு. ஸோ அது ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. Other than that we are building a space for independent musicians of Chennai and of Tamil Nadu where they can come and perform their independent original music. So these are the plans of Mottamadi music. Wow, all the very best you and your team sir. கண்டிப்பா we are all looking forward for it. And இந்த கோவிட் சமயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான சமயம்னே சொல்லலாம். ஏன்னா பிளான்ஸ் பண்ணது எல்லாமே இப்போ லைக் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்களே அவ்வளோ ஷோஸ் பிளான் பண்ணியிருந்தீங்க, அப்ராட் போகிறதா வேற இருந்தது. ஸோ இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நீங்களும் உங்கள் பேண்ட்மேட்ஸ், how are you managing this? One, we are definitely missing all the fun, no doubt about it. But this time I'm just making ஒரு மாதிரி self kind of time Mari I'm using. I'm listening to a lot of new music, I'm reading a lot, I'm writing a lot. So அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். And also I am working on my original music. Since Mottamadi music was like continuously happening, என்னால என்னோட ஒரிஜினல் மியூசிக்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. I'm using this time to do that. But whatsoever this is a pandemic and we should not take pressure. We should not, especially now considering there is a lot of creative pressure put on people, we should not like take lot of pressure. இவங்க அதை பண்றாங்க அதனால
நம்மளும் இதை பண்ணோம். நம்ம இந்த பேண்டமிக்லேருந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி ஆகணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. பேண்டமிக் இஸ் அ வெரி ப்ரெஷரான சுச்சுவேஷன். இஃப் வி கேன் கோ த்ரூ த பேண்டமிக் லைக் இன் அ வெரி சேம் வே, அதுவே போதும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு தாண்டி நம்மளால் என்னென்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் இட் வெரி சில். லைக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் என் மேலே ப்ரெஷர் போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் பார்க்குறேன். தட்ஸ் ஹவ் ஐ எம் ஸ்பெண்டிங் த லாக்டவுன். அமேசிங் சார். நானும் உங்களோட ஃபியூ மியூசிக் கவர்ஸ்லாம் பார்த்தேன். இட் வாஸ் ரியலி குட் சார். இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல வந்து வி ஆர் ஹேவிங் ஒரு ஃபன் ரவுண்ட் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த ஃபன் செக்மெண்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavi. Excello Ziva presents A to Z with Pavi. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi presented by Arun Excello Ziva. So welcome back to our show, sir. Sir, இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஃபன் செக்மெண்ட்குள்ளே போகிறோம். ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் கேம் ஃபார் யூ. விளையாட ரெடியா? யா, ரெடி. ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நான் சில தமிழ் பாட்டோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் வந்து அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சொல்லக்கூடாது, அந்த லைனை பாடி காமிக்கணும். ரெடியா? Okay, I might be very bad at this, but yeah, let's try. First question. Lion girl, male race will adore you. This is like, okay, easy. பாடினுமா? Like, I don't know, ரஹ்மான் சார் வாய்ஸ்ல ரொம்ப கஷ்டம். சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியாது, சாரி. So second question. Usually my mind is gold, but when it comes to a competition, I'm a lion. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கம். உண்மைய சொல்வ, நல்லத செய்வ, வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதான் அந்த வேர்ட் தான். சூப்பர். இது சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன். Oh my dear, I have lost my heart and I even forgot the place where I lost my heart. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை துளைத்து விட்டேன். Yes, that's all. Wow. Next one. What is the price of your beauty? If you tell me, I will buy it. Even if it is my life, I'll afford and I'll buy it because I'm stunned by your beauty. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்கி வருவேன். தான உன் அழகை கண்டு வியந்து போகிறேன். அந்த சாங். Superb. Next one. Everywhere, always, there will be music and happiness. ஓகே, திஸ் இஸ் ஈஸி. எம்எஸ்வி அவர்களோட இசையில் வந்து கமல் அண்ட் ரஜினி நடிச்சது. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். யா, that's all. And now the last one, sir. இது கண்டிப்பா என்னோட பர்சனல் ஃபேவரட் ஃப்ரம் மொட்டமாடி மியூசிக்னே சொல்லலாம். ஸோ நீங்க அதை டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஓகே. Who is God? You and I are God. Yeah, I know, of course. This song is always special because I'm a huge Kamal Haasan sir fan. So like இந்த பாட்டு is like that ஒரு மாதிரி last but one song of Mottamadi music. யார் சிவம் நீ நான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம். Yeah, that's all. Wow, superb, sir. First round of applause for taking this round sportively and சூப்பரா விளையாடிட்டீங்க. அண்ட் இந்த சாங் பாடினோன்னே எனக்கு கண்டிப்பாக இது ஒரு மொட்டமாடி மியூசிக்கில் நீங்கள் எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஃபீலுங்க. வித் ஆல் த ஃப்ளாஷ் லைட்ஸ் ஆன், எல்லாரும் அந்த சாங்க்குள்ளே முழுங்கி போய் ஒரு தனி ஃபீல் விச் எவ்ரி ஒன் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் எல்லாரும் போய் அந்த ஷோக்கு போய் இந்த பாட்டை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அந்த நம்ம கடைசியாக ஷோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மொட்டமாடி மியூசிக்கோட ஃபீல் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஸ்னிப்பெட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அது வந்து ஒரு விதமான பயங்கரமான ஹாப்பினஸ் இது நடக்கிற அப்ப. எஸ்பெஷலி வந்து என்னோட ஃபேவரட் சாங்ஸ்லாம் சிலது இருக்கும், அதை வந்து அத்தனை பேர் சேர்ந்து பாடும்போது ஒரு வேவ் லென்த் மேட்ச் ஆகுது இல்லையா. லைக் நமக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கும் பிடிச்சிருக்கு, அண்ட் தட்ஸ் வை வி டூ இட் அப்படிங்கிறது வந்து அது எவிடென்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஐ ஹாவ் சீன் பீப்புள் ஹூ ஹவ் cried, who have laughed a lot, who have hugged me and said this is good. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு மியூசிக் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு, மொட்டை மாடி மியூசிக் ஒரு மீடியம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இது எத்தனை டைம் என்னோட வீடியோஸ் நான் பார்த்தாலும் இட் நெவர் ends. அண்ட் ஆல்சோ இது இவ்வளோ அழகாக வந்து ஷூட் பண்ணுறது வந்து என்னோட ஃப்ரெண்ட் PS பரத் அப்படின்னு சொல்லிட்டு, he is the one who shot the whole thing. So there is also a documentary where we have spoken about the whole journey of Motta Madi music. So it's always interesting to see more people involved in this idea. நிச்சயமா சார், அண்ட் we are wishing you all the very best. ஃபியூச்சரில் ஒன் சிச்சுவேஷன் பிகம்ஸ் பெட்டர், நாங்கள் எல்லாரும் நிறையா ஷோஸ் நீங்கள் போடுவீங்கன்னு we are expecting, and all the very best for you and your team. அண்ட் நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் அருண் எக்ஸெல்லோ ஜீவாவோட ஸ்டே அட் ஹோம் எடிஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் தான் நாங்கள் இந்த இன்டர்வியூவும் பண்ணிகிட்ருக்கோம், A to Z with Pavi. So what do you think about it? Few words for us. This is, I would say this is really good. And Motta Madi music is a space which famous ஆனதுக்கு ரீசன் வந்து அந்த இன்க்ளூசிவிட்டி. அதை வந்து இந்த மாதிரி லாக்டவுன் டைம்லையும் இந்த மாதிரி எடிஷன்ஸ் இஸ் கண்டினியூயிங் தட் இன்க்ளூசிவிட்டி. ஒரு மாதிரி மேக்கிங் பீப்புள் கனெக்டட் டு ஈச் அதர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அண்ட் this Arun Excello is doing it really well, and I'm really happy that I am also now a part of it. So really thank you for making me come here and talk all this. Thank you. நிச்சயமா சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுக்கும் நீங்கள் இந்த ஷோவில் வந்து எங்களோட இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பட் பிஃபோர் சைனிங் ஆஃப், நம்ம சங்கரா டிவி வியூவர்ஸ்க்காக would you like to say some few words and sign off for the day? First of all, thank you so much for having me here. ஒன்னே ஒன்று தான், இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து சங்கரா டிவி மாதிரி சேனல் இஸ் கீப்பிங் யூ அட் ஹோம் அண்ட் கீப்பிங் யூ சேம், அண்ட் தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். ஸோ சங்கரா டிவி பாருங்க and be very happy about it. Be safe at your homes. Sir, thank you so much, and thank you so much for joining with us on our show today. It was a pleasure having you and wishing you all the best. Thank you, sir. Thank you so much. இன்னைக்கு ஷோ நீங்களா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஷோவாக இருந்துச்சு, அண்ட் ஈவன் ஐ ஹேட் அ கிரேட் டைம். இன்னும் அடுத்த வீக்ல we are going to have more guests from different fields. Until then, keep watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva, and this is Pavitra Manulan signing off for the day. Stay safe, be positive. Arun Excello Ziva presents A to Z with Pavi.